ஐடி கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணா நம்மளால வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும். அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ கண்டிப்பா பார்ப்பாங்க. இப்ப மார்க்கெட்ல ஐடி கம்பெனில நீ ஜாவா வச்சு ஒரு இன்டர்வியூ போணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா உள்ள போணும் அப்படின்னா, ஸோ இப்போ இது இவ்வளோ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ டியூரேஷன் டைம் எடுத்துக்கும்? இப்போ இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு முடிக்கிறாங்கன்னா, எவ்வளோ சேலரி இதெல்லாம் ப்ளேஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க பைத்தானா இருக்கட்டும், டாட் நெட்டா இருக்கட்டும், ஜாவா இருக்கட்டும், ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து நாங்க ஆவரேஜா பார்த்தீங்க அப்படின்னா, அரௌண்ட் ஒரு மந்த்லிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30ல இருந்து ஒரு 50 ஜாவால மட்டும் நான் சொல்றேன். ஸ்பெசிஃபிக்கா ஜாவால மட்டும் ஒரு 30ல இருந்து ஒரு 50 ஆஃபர்ஸ் வாங்குறோம். ஸோ இப்போ இந்த ஜாவா டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே இப்போ ஒருத்தர் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்கு போகிறதுக்கு? எதர் இன்ஸ்டியூட் படிச்சிருக்கலாம், இல்ல செல்ஃப் லேர்ன் பண்ணியிருக்கலாம். யூடியூப்லயோ ஏதோ ஒரு இடத்துல டுட்டோரியல் பாயிண்ட் ஏதோ ஒரு இடத்துல படிச்சுட்டு, அவங்களுக்கு வேலை வேணும்னு வர்றவங்களுக்கு வந்து மினிமம் 1 மந்த்ல ஈஸியா பிளேஸ் பண்ண முடியும். ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் பிரதரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் நியர்லி 13+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்லி இன்டூ ஜாவா டெவலப்மெண்ட் சைட்லேருந்து நியர்லி அவர் ரிலீவ் ஆகிறப்ப ஐ திங்க் ஸோ 35 எல்பி வரையும் ஒரு ஹை பே சேலரி வாங்கிட்டு இருந்த ஒரு டெக் லீடா கம்பெனியில் இருந்துட்டு இருந்தாரு. ஸோ ஃபர்தராக வந்து அவர்கிட்ட ஒரு ஜாவா டெவலப்பராக இப்போ நிறைய பேர் வரும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. லைக் ஜாவா பேக் அண்ட் டெவலப்பராகவோ இல்லை ஜாவா ஃபுல் டெவலப்பராக வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ணணும்? பிகாஸ் இந்த 2025ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. டெவலப்மெண்ட் எடுத்துட்டாவே இல்லை ஜாவா எப்பவுமே ரொம்ப நாளாவே ஃபவுண்டேஷனாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இந்த ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் இந்த ஜாவா டெவலப்மெண்ட் உங்க கரியரை கொண்டு போறதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் இந்த பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரை பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ உங்களை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷார்ட்டா ஷேர். தேங்க்யூ பிரதர் ஃபார் இன்ட்ரடக்ஷன். ஸோ மெயினாக ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான். என்னோட நேம் ரமேஷ் குமார். ஸோ அரௌண்ட் 13 இயர்ஸ் வந்து எம்என்சி பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ லாஸ்ட் 1 இயராக யூனி டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மெயினாக வந்து நம்ம ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஸோ மார்க்கெட்டில் வந்து அதிகமாக ஒரு டெக்னாலஜி ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னா, அது டிஃபால்ட்டாகவே ஜாவா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நிறைய இடத்துல வந்து ஜாவா அப்படின்னா ஒரு எவர்கிரீன் டெக்னாலஜி. ஸோ டிஃபால்ட்டாகவே நல்ல பேக்கேஜ், நல்ல கம்பெனி. நான் ஒரு லைஃப் செட்டில்டு ஆகணும் அப்படின்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக உள்ளே போனால் நம்மளால ஈஸியா வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல வந்து மெயினா வந்து ஏன் ஜாவாக்கு அதிக ப்ரியாரிட்டி குடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றாங்கன்னா, பெரிய பெரிய லார்ஜ் பேஸ் ஒரு செக்யூர்ட் அப்ளிகேஷன்ஸ், ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கோ லாங்குவேஜ் வந்து ஜாவா தான். ஸோ அந்த ரீசன்னால தான் ஜாவாக்கு வந்து எப்பவுமே ஸ்கோப் அதிகமா இருக்கும். ஜாவாக்கு மார்க்கெட்டும் ஓகே, பயங்கரமா இருக்கும். ஓகே, ஸோ ஜாவா வச்சு அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஜாவா தெரியும் அப்படின்னாலே அவங்களால ஈஸியா ஐடி கம்பெனிக்குள்ள போ முடியும். ஓகே. ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் இட்ஸ் கோயிங் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ரைட்? எப்பவுமே அது ட்ரெண்ட். இப்ப எக்ஸாம்பிள் அதான் நான் ஒரு 13 இயர்ஸ் பேக் நான் ஸ்டார்ட் பண்றப்பயும் ஜாவா எவர்கிரீன் டெக்னாலஜி ஜாவாக்கு பயங்கர ஸ்கோப் இருக்கும். இப்பயும் ஜாவாக்கு அதே ஸ்கோப் தான் இருக்கு. ஸோ அது சூப்பர். எப்பவுமே கீழ போனது கிடையாது. எப்பவுமே வந்து அதோட குரோத் லெவல் வந்து அதிகமா போயிட்டு தான் இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ நம்ம புதுசா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இப்போ ஐடி கம்பெனில இந்த டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா ஜாவா டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதேதான் ப்ரோ. இப்ப லாஸ்ட் ரொம்ப சிம்பிளா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நெறைய ஐடி கம்பெனிஸ் இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸே எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து Facebook யூஸ் பண்றோம், Twitter யூஸ் பண்றோம், Instagram யூஸ் பண்றோம். இதே பேங்கிங் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் போனோம்னா நெறைய நெட் பேங்கிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இப்ப ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ், ஒரு செக்யூரிட்டி பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாவா தேவை. ஐடி கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணா நம்மளால வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும். அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ கண்டிப்பா பார்ப்பாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணா நமக்கு எப்பவுமே சப்போர்ட் இருக்குமா? எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜா இருக்குமா? அது நெறைய ரீசன்ஸ் இருக்கும். நம்ம ரொம்ப டெக்னிக்கலா டெப்த்தா போ வேணாம். ஸோ எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸுமே டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த லாங்குவேஜ் மார்க்கெட்ல நெறைய பேருக்கு தெரிஞ்சதா இருக்கணும். பிளஸ் அந்த லாங்குவேஜ்னால எனக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஜாவாக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ஸ்கோப் இருக்கு? இப்ப பைத்தான எடுத்துக்கலாம், டாட் நெட் எடுத்துக்கலாம். இது இல்லாம ஜாவா ஸ்கிரிப்ட்ட பேஸ் பண்ண லாங்குவேஜஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே மார்க்கெட்ல ஸ்டில் ஓப்பனிங்ஸ் இருக்கு, ஸ்கோப் இருக்கு. பட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப ஏன் ஜாவாக்கு அதிக ஓப்பனிங் இருக்கு அப்படின்றப்ப நான் ஆல்ரெடி சொன்னது தான். என்டர்பிரைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், செக்யூர்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா அவங்க 2வது ஆப்ஷனே வைக்க மாட்டாங்க. செகண்ட் தாட்டே இருக்காது. ஸோ டிஃபால்ட்டா தே ஷுட் கோ ஃபார் ஜாவா. இப்ப பைத்தான் அப்படின்னா நம்ம ஏஐ ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ், மெஷின் லேர்னிங் போறப்ப ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு டேட்டா பத்தின நாலேட்ஜ் இருக்கும் தவிர, புரோகிராமிங் நாலேட்ஜ் பெருசா இருக்காது. ஸோ அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் தே வில் சூஸ் பைத்தான். ஸோ அதுல நெறைய லைப்ரரிஸ் இருக்குன்றனால ஏஐ ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் போயிடுவாங்க.
ஸோ ஜாவாக்கு ஈக்குவலன்ட்டா .NETக்கு ஸ்கோப் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அதுக்கும் நல்ல ஸ்கோப்ஸ் இருக்கு. ஸோ அஷ்யூர் கிளவுட் எல்லாமே டிஃபால்ட்டாவே வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்றப்ப டிஃபால்ட்டாவே வந்து .NET சூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்ப மார்க்கெட்ல எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே டிஃபால்ட்டா யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து ஜாவா. புரோகிராமிங்ல என்டர்பிரைஸ் அப்படின்றப்ப ஜாவா. ஓகே. ஃபைன். ஸோ இப்ப இந்த ஜாவா டெவலப்பர் ஆகுறதுக்கு என்னென்ன மாரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே இப்போ ஒருத்தர் கத்துக்கிற மாரி இருக்கும் வேலைக்கு போறதுக்கு? அதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜாவா அப்படின்றத நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல தான் போய் படிக்கணும். இல்ல ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் எடுத்து படிக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து செகண்டரி தாட் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ டெய்லியும் வந்து ஒரு 1 ஹவரோ, 2 ஹவரோ ஸ்பெண்ட் பண்ணி அந்த லாங்குவேஜ நான் கத்துப்பேன். அதே மாரி நெறைய சோசியல் மீடியால பார்ப்போம். இப்ப ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு போறப்ப, நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்ப நானே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 13 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நெறைய பேர் டிஃபால்ட்டா நான் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னுட்டு, நான் இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறேன். இத வச்சு நான் இவ்வளோ பேர பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரிஜினலா பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளோ பேர் பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப நானும் அதே தான் சொல்லப் போறேன். பட் ஸ்டில் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, உனக்கு ஆல்ரெடி நாலேட்ஜ் இருக்கு. ஸோ ஜாவால ஆல்ரெடி நாலேட்ஜ் இருக்கு. நீ ஆல்ரெடி படிச்சிருக்க அப்படின்னா, என்கிட்ட நீ கோர்ஸே பண்ண வேணாம். என்கிட்ட நீ டைரக்ட்டா வந்த அப்படின்னா, உன்ன ஆட்டோமேட்டிக்கா நான் பிளேஸ் பண்ணி விட்டுர்றேன். ஸோ அப்ப எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்றேன். என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு. ஸோ ஆல்ரெடி நான் ஜாவா தெரியும் அப்படின்றவங்களுக்கு, நான் டைரக்ட்டாவே பிளேஸ் பண்றதுக்கான ப்ராசஸ் என்னன்னு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகணும்னா, என்னென்னலாம் கத்துக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜாவா அப்படின்றது வந்து நெறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு கஷ்டம். அது படிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பைத்தான் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாரி இப்ப இருக்கிற எல்லா ஃப்ரெஷர்ஸுமே டிஃபால்ட்டா வந்து பைத்தான் ஈஸியா இருக்கு, பைத்தான் ஈஸியா இருக்குன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஒரு கஷ்டமா இருக்கிற லாங்குவேஜ் ஏன் இவ்ளோ யூஸ் பண்றாங்க? எல்லா மார்க்கெட்லயுமே, எல்லா கம்பெனிஸ்லயும் ஏன் யூஸ் பண்றாங்கன்னு அது யோசிக்கிறது இல்ல. இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ். ஸோ ஈஸியா கத்துக்கிட்டு போறதுனால எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே பைத்தான் படிப்பாங்க. கரெக்ட்டா? இப்ப இந்தியால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பைத்தான் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஜாப் ஓப்பனிங்ஸ் கிடைக்காதுல்ல. அப்ப ஏன் ஜாவா அப்படின்றத எடுத்துக்கிறப்ப, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க பைத்தானா இருக்கட்டும், .NET இருக்கட்டும், ஜாவா இருக்கட்டும், ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்றப்ப எல்லாருக்குமே பேஸ் ஒண்ணு தான். ஸோ அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணாலும் ஈஸியா தான் இருக்க போகுது. அத நம்ப வந்து எப்படி அத அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றத ஒண்ணு பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து ஜாவா படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஸ்ட்ராங். ஸோ இப்ப நான் வந்து ஜாவா அப்படின்றப்ப நெறைய சிலபஸ் இப்ப நான் வந்து ஒரு சிலபஸ் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த சிலபஸ ஃபுல்லும் படிச்சுட்டேன் அப்படின்னா, நான் வேலைலாம் குடுக்க மாட்டேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, உனக்கு ஃபண்டமெண்டலா நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா? ஸோ இப்ப ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா? அதோட யூசேஜ் என்ன? அந்த அப்ளிகேஷன்ல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றப்ப, அது எப்படி நான் யூஸ் பண்ண போறேன்றத தான் நான் ட்ரெய்னிங் குடுப்பேன். ஸோ அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கேண்டிடேட்டும் அந்த மாரி படிச்சிருந்தா தான் நான் எடுத்துப்பேன் ஈஸியா. ம். இப்ப நான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கேன். ஒரு டெஃபினிஷனா நான் சொல்றேன் அப்டின்னா, அத நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா டெஃபினிஷன் எல்லாருமே படிப்பாங்க. எல்லாருமே எக்ஸாம் பிரிப்பேர் பண்ற மாரி பிரிப்பேர் பண்ணிட்டு வந்தா இன்டர்வியூ கிளியர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப எப்படி படிக்கணும் அப்டின்னா, ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்ஸ ஒரு சாஃப்ட்வேர்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? அந்தந்த ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் எப்படி நான் எடுத்து யூஸ் பண்ண போறேன் அப்டின்றத ஃபர்ஸ்ட்டு தெளிவா இருக்கணும். 2வது வந்து இப்ப பேசிக்கா கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க. நெறைய இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு வருவாங்க. நான் அங்க படிச்சேன். எனக்கு அவ்ளோ சூப்பரா தெரியும். நானே ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கேன்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ கீவேர்ட்ஸ்னா என்னன்னு சொல்லு? ஆ ஐடென்டிஃபையர்னா என்னன்னு சொல்லுன்னு நான் கேட்பேன். சும்மா பேசிக்கா வந்து ஒரு மெத்தட்னா என்னன்ற மாரி ரொம்ப பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன். அதுக்கே ப்ராப்பர் ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதோட டிராபேக் என்ன? அதோட ரீசன் என்னவா இருக்கும் அப்டின்னா, அவங்க வந்து சும்மா ப்ராஜெக்ட் பண்ணணும், டிசைனா கிரியேட் பண்ணணும், ஒரு ம். அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், சர்வர் நான் பார்த்துட்டேன். அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அது எந்த கம்பெனியுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்டின்னா, இப்ப நான் லாஸ்ட்டா இப்ப எங்க சேனல் யூனிக் டெக் சேனல்ல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு இன்டர்னா ஒரு கேண்டிடேட் ஜாயின் பண்றாங்க. வெறும் C++ம் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ட்ரெய்னிங் குடுத்திருப்போம். அவங்களுக்கு 19 லேக்ஸ் பேக்கேஜ் வாங்கி குடுத்திருப்போம். மேபி உங்களுக்கு செக் பண்ணணும்னா நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்ன்றது மேட்டர் கிடையாது. நம்ம அத உண்மையாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க போறோம்ன்றது தான் மேட்டர். ம். ஸோ இப்ப ஜாவா நான் படிக்கணும்னா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் பிளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்டா உள்ள ட்ரை பண்றேன். இல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ட்ரை பண்ண போறேன் அப்படின்றப்ப, ஸோ அவங்களுக்கு மெயினா வந்து இந்த ஸ்ட்ரிங்கு, எக்செப்ஷன், த்ரெட், கலெக்ஷன்ஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் டிஃபால்ட்டா வந்து ஜாவால வந்து லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன வந்திருக்கோ, அத பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு செக் பண்ண பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது மட்டும் கிடையாது. இப்ப ஜாவா அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார் புரோகிராமிங் லாங்குவேஜஸ். இப்ப மார்க்கெட்ல இப்ப ஐடி கம்பெனில நீ ஜாவா வச்சு ஒரு இன்டர்வியூ போணும். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா உள்ள போணும் அப்படின்னா, மேண்டேட்டரியா அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் கிளவுட், மைக்ரோ சர்வீஸ் ஆர்க்கிடெக்சர். ஸோ கண்டிப்பா மைக்ரோ சர்வீஸோட ஆர்க்கிடெக்சர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதோடைய நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இன்டர்வியூவே கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அப்ப மெயினா நம்ம படிக்க வேண்டியது ஜாவாவுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி அந்த ஸ்ட்ரிங், எக்செப்ஷன், த்ரெட், கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் ஜாவா 8+ ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இது இல்லாம மேண்டேட்டரியா நமக்கு தெரிய வேண்டியது வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஸோ அதுல வந்து ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் கிளவுட் அண்ட் மைக்ரோ சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே நான் டெவலப் பண்ணிட்டு, அத எப்படி டெப்ளாய் பண்ண போறோம்? ஏதாவது ஒரு கிளவுட். ஸோ AWS கிளவுட், இல்ல அஷ்யூர் கிளவுட், இல்ல கூகுள் கிளவுட். இதுல ஏதாவது ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருந்தா போதும்.
ஸோ இது கண்டிப்பா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளால எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸ், எம்என்சி ஓகே. பேஸ்ட் கம்பெனிஸ், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸுமே நம்மளால ஈஸியா ட்ரை பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்ப இவ்ளோ ஸ்கில்ஸ லேர்ன் பண்றதுக்கு ஆவரேஜா எவ்ளோ டியூரேஷன் டைம் எடுத்துக்கும்? இப்ப இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு முடிக்கிறாங்கன்னா, எவ்ளோ சேலரிலாம் பிளேஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு? ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல ஆவரேஜா வந்து இப்ப நாங்க எங்க இன்ஸ்டிடியூட்லவே எப்படி ட்ரெய்னிங் குடுப்போம் அப்படின்னா, மினிமம் 90 டேஸ், மேக்ஸிமம் 120 டேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்ப அத நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கிறப்போ ஒரு 4 மந்த்ஸ் டூ 5 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் டூ 5 மந்த்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நான் வந்து ஜாவாக்கு மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 5 மந்த்ஸ் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா ட்ரெய்னிங் குடுத்துருவேன். ஸோ ஜாவால வந்து 5 மந்த்ஸ் மேக்ஸிமம் 5 மந்த்ஸ் போதும். பட் ஸ்டில் இப்ப நான் எக்ஸாம்பிள் 13 இயர்ஸ் நான் வொர்க் பண்ணத வச்சு அந்த 5 மந்த்ஸ் அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறப்ப, இந்த 13 இயர்ஸ் இருக்கிறத ஃபுல்லா அவங்களால 5 மந்த்ஸ்ல கத்துக்க முடியாது. ஃபண்டமெண்டல்ஸ் கத்துக்கலாம். ஸோ ஒரு ஒரு பேசிக்கா ஒரு ரியல் டைம் சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்றது? அந்த சாஃப்ட்வேர்க்கு என்னென்னலாம் தேவை? அப்படின்றது சொல்லிருவோம். நான் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான். நெறைய இன்ஸ்டிடியூட்ல இருக்கட்டும், எங்க எங்க வேணாலும் நீங்க போய் ரெஃபர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வாங்க. என்னுடைய சிலபஸ் பாருங்க. வெப்சைட்ல போனாலே என்னோட சிலபஸ் நான் குடுத்திருப்பேன். என்னென்னலாம் நான் கவர் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் தே டோன்ட் கவர் டிசைன் பேட்டர்ன்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க. சாலிட் பிரின்சிபல்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னா, இது 2மே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ம். ஸோ இது 2மே தெரிஞ்சிருந்துச்சு அப்டின்னா, ஒரு குட் டெவலப்பரா எப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேர டெவலப் பண்றது அப்படின்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆயிடும். ஸோ ம். அந்த ட்ரெய்னிங்ஸ் இல்லாம நம்ம எந்த கோச்சிங்குமே குடுக்க மாட்டோம், நம்ம இன்ஸ்டிடியூட்ல. இன்னொன்னு வந்து, இப்ப என்கிட்ட நான் படிக்கவே சொல்லல. ஸோ என்னோட பாயிண்ட் அதுதான். இப்ப இந்த டாபிக் எல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியும். ஐ அம் குட் வித் ஜாவா. ஆல்ரெடி எனக்கு ஜாவா கம்ப்ளீட்டா தெரியும். ஆனா எனக்கு நீங்க சொன்ன மைக்ரோ சர்வீஸ் தெரியல, கிளவுட் தெரியல அப்டின்னா, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, வெறும் ₹1000 சார்ஜ் பண்ணுவோம். இப்ப ஓகே. உனக்கு வந்து ஜாவா தெரிஞ்சிருக்கு. அத நான் எவாலுயேட் பண்ணுவேன். ஸோ ஜாவா கூட ஓரளவுக்கு தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்டின்னா, அத கூட நான் ரிவிஷன் குடுத்துருவேன். ஸோ ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு மறுபடியும் நான் என்கிட்ட வந்து கோர்ஸ் பண்ண சொன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு அத ஒரு டைம் ஃபாஸ்ட்டா ஒரு 15 டேஸ்ல ரிவிஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மைக்ரோ சர்வீசஸ், ஸ்ப்ரிங் கிளவுட், ஸ்ப்ரிங் பூட், அப்புறம் AWS கிளவுட் ஏதோ ஒரு கிளவுட். இத வச்சு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ரியல் டைமா டெவலப் பண்றது அப்டின்னுட்டு ட்ரெய்னிங் குடுத்துட்டு தான் அவங்கள நான் பிளேஸ்மென்ட் கொண்டு போவேன். ம். அதே மாரி எவ்வளோ சேலரி வாங்குவீங்க? எவ்வளோ பிளேஸ்மென்ட் பண்ணுவீங்கன்னு நீங்க கேட்டீங்க. ஸோ மெயினா வந்து ஆவரேஜா ஜாவால வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷர் சேலரி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 5,00,000ல இருந்து 20,00,000 வரைக்கும் குடுக்குறாங்க. எல்லா டைப் இப்ப நான் ப்ரீவியஸா வொர்க் பண்ண கம்பெனி பேங்க் ஆஃப் BNY மிலன். அந்த கம்பெனில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப 21,00,000 குடுத்து பிளேஸ்மென்ட் எடுத்திருக்காங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ அப்ப நம்ம ஒரு பவுண்டரி கிடையாது. இப்ப நான் 5 தான் குடுக்க போறேன். 7 வரைக்கும் தான் நீ வாங்க முடியும்னு பவுண்டரிலாம் கிடையாது. ஸோ ஆவரேஜா 5,00,000ல இருந்து ஒரு பேசிக் ஒரு சின்ன கம்பெனில இருந்து ஒரு டாப் மோஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில வந்து ஒரு 23,00,000 வரைக்கும் பே பண்றாங்க ஓகே. ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஓகே. ஸோ அப்ப நம்ம வந்து ஜாவால இவ்ளோ ஓப்பனிங் இருக்கு, அவ்ளோ ஸ்கோப் இருக்கு அப்டின்றப்ப ஆவரேஜா இந்த பேக்கேஜ் எடுத்துறலாம். அதே மாரி பிளேஸ்மென்ட் வந்து நாங்க ஆவரேஜா பார்த்தீங்க அப்டின்னா, அரவுண்ட் ஒரு மந்த்லிக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 30ல இருந்து ஒரு 50 ஜாவால மட்டும் நான் சொல்றேன். ஸ்பெசிஃபிக்கா ஜாவால மட்டும் ஒரு 30ல இருந்து ஒரு 50 ஆஃபர்ஸ் வாங்குறோம். ஸோ இதுல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நான் வந்து இந்த ட்ரெய்னிங் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். எனக்கு வெறும் பிளேஸ்மென்ட் மட்டும் குடுங்க அப்டின்னாலும், அவங்களுக்கு வெறும் ₹1000 தான் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ ₹1000 சார்ஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரெய்னிங் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் பிளேஸ்மென்ட் கொண்டு போவோம். ஃபைன். ஸோ இப்போ இந்த இந்த விஷயத்துக்குள்ள இப்ப ஜாவா டெவலப்மென்ட் படிக்கலாம். இப்ப உள்ள வரலாம். இந்த விஷயம் எது தச்சுறாங்க. இவ்வளோ சேலரி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபர்தரா யாரெல்லாம் உள்ள வரலாம்? ஒரு சில பேர் கரியர் கேப் வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் நான் ஐடில வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் ரீசென்ட் பாஸ் அவுட்டா இருப்பாங்க. இந்த மாரி டிஃபரெண்ட் கிரைட்டீரியா இருப்பாங்க. ஸோ ஒரு கரியர் கேப்ல இருக்கவங்களும், நான் ஐடில இருக்கவங்களாலயும் பண்ண முடியுமா? பாசிபிலிட்டி இருக்கா? மெயின் இது என்ன அப்டின்னா, ஸ்கில்ஸ் இருந்தா போதுங்க. எதுலருந்து வராங்க, நான் ஐடிலருந்து ஐடிக்கு வரேன். ஆ மெயின் பாயிண்ட் வந்து அவங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நான் கண்டிப்பா ஐடிக்குள்ள போணுன்ற ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். 2வது வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு நாலேட்ஜ் இருந்தாலும் நான் எடுத்துப்பேன். நாலேட்ஜே இல்ல அப்டின்னா கூட அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த கோர்ஸ் ட்ரெய்னிங் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்கள பிளேஸ்மென்ட் கொண்டு வருவேன். ஸோ இப்ப வேற ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்கேன். இன்ஸ்டிடியூட்ல படிக்கணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. செல்ஃப் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேர் செல்ஃப் லேர்ன் தான் பண்ணுவாங்க. அவங்க தான் ரொம்ப நல்லா சூப்பரா ஆன்ஸர் பண்ணுவாங்க. கம்பேர் டூ ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படின்னு போறப்ப, அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. அத மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் அத வச்சு நம்மனால ஈஸியா பிளேஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்ப எய்தர் இன்ஸ்டிடியூட் படிச்சிருக்கலாம். இல்ல செல்ஃப் லேர்ன் பண்ணியிருக்கலாம். YouTubeலயோ ஏதோ ஒரு இடத்துல டியூட்டோரியல் பாயிண்ட் ஏதோ ஒரு இடத்துல படிச்சுட்டு, அவங்களுக்கு வேலை வேணும்னு வர்றவங்களுக்கு வந்து மினிமம் 1 மந்த்ல ஈஸியா பிளேஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு நாலேட்ஜ் அவங்களுக்கு இருக்கிற நாலேட்ஜ வச்சு நான் ஒரு ட்ரெய்னிங் குடுத்துட்டு நான் பிளேஸ் பண்ணிருவேன். ஒரு சில பேருக்கு வந்து நான் ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பேசிக் கொஸ்டின் கூட ஆன்ஸர் பண்ண மாட்டாங்க. அவங்கள நான் எடுத்துக்கவே மாட்டேன். இப்ப நீங்க கேட்கலாம். ₹1000 மட்டும் வாங்குறீங்க. அத வச்சு எப்படி பிளேஸ் பண்ணுவீங்க அப்டின்ட்டு. ஸோ ₹1000 கூட நான் வாங்க மாட்டேன். நெறைய பேருக்கு நான் ஃப்ரீ ட்ரெய்னிங் குடுத்துட்டு, அப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம வெளிய போயிட்டாங்கன்னா, அது டோட்டல் டைம் வேஸ்ட் ஆகும் எனக்கு. பே பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அதோட ஃபீல் இருக்கும். கண்டிப்பா நம்ம பிளேஸ் ஆகணும் அப்டின்றதுக்காக அந்த ₹1000 பே பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய டார்கெட் என்ன அப்டின்னா, ஆஃப்டர் பிளேஸ்மென்ட் அப்டின்ட்டு ஒரு பெர்சன்டேஜ் நான் சார்ஜ் பண்ணுவேன். ம். ஸோ இப்ப நீங்க எந்த கம்பெனி பிளேஸ் ஆனாலும் டைரக்ட்டா அவங்க பேரோல்ல தான் ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ என் மூலியமா நீங்க பிளேஸ் ஆகுறீங்க. என்னோட கம்ப்ளீட் ட்ரெய்னிங் குடுத்துட்டு நான் உன்ன பிளேஸ் பண்றனால, நீங்க என்ன பேக்கேஜ்ல பிளேஸ் ஆகுறீங்களோ, அதுலருந்து ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் நான் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ₹1000 பிஃபோர் பிளேஸ்மென்ட். நீங்க ஆஃப்டர் பிளேஸ்மென்ட் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு தான் பே பண்ண போறீங்க.
அதுக்கு சென்டர்ல எந்த பேமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்களா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு தான் பிளேஸ் ஆக போறீங்க. ஸோ அதுக்கான ட்ரெய்னிங் தான் நான் உங்களுக்கு குடுக்க போறேன். ஓகே கிரேட். ஸோ கம்ப்ளீட்டா ஜாவாக்கான விஷயங்கள் ட்ரெய்னிங் எனிவேர் ஃப்ரம் எல்லா மெக்கானிக்கல் ட்ரெய்னிங்கும் குடுத்துருவோம். நான் எந்த ஐடி. டொமைன்ல இருந்துனாலும் நான் ஐடில இருந்து ஐடிக்கு வரலாம். நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல மார்க் வச்சிருப்பாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து வேலைக்கு போகாம அப்படியே வீட்ல இருந்துருவாங்க. அவங்க இப்ப மறுபடியும் ஐடிக்கு போணும்னு ட்ரை பண்றவங்க தான் என்கிட்ட நெறைய பேரு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நல்ல சூப்பர் மார்க் வச்சிருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையுமே ஈஸியா பிளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நெறைய ஓப்பனிங்ஸ் வந்து ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனிஸுமே தேர் அடாப்ட் ஹைபிரிட் மாடல். ஸோ கம்பெனிஸ் வந்து கம்ப்ளீட்டா 5 டேஸுமே போணும்னு கிடையாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் எல்லாருமே போறாங்க. அதனால நெறைய வொர்க்கிங் வுமன்ஸே இப்ப படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால ஈஸியா பிளேஸ் ஆகலாம். நான் ஐடிலருந்து ஐடி ஆர் ஐடில ஆல்ரெடி இருக்கிறவங்க இந்த ஸ்கில்ஸ அப்கிரேட் பண்ணிட்டும் ஈஸியா பிளேஸ் ஆகலாம். கம்ப்ளீட்டா நாலேட்ஜ் இல்லாதவங்களும் ட்ரெய்னிங் எடுத்துட்டு கூட பிளேஸ் ஆகலாம். ஓகே கிரேட். ஸோ உங்களோட சைட்ல இருந்துமே நீங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்க்கு மூவ் பண்ண நினைச்சிட்டு இருக்காலுமே, ஸோ ஃபர்தரா அவர் சொன்ன கைடன்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத தாண்டி நீங்க அவர மீட் பண்ணணும்னு நினைச்சாலுமே, ஃப்ரீயா வந்து அவங்க யூனிக் டெக்னாலஜி ஆஃபீஸ்ல மீட் பண்ணி ஃப்ரீ கன்சல்டிங் கூட எடுத்துக்கலாம். உங்களோட சிச்சுவேஷனுக்கு செட் ஆகுமா? இல்ல உங்களோட ப்ரொஃபைல எப்படி மூவ் பண்ண முடியும்? என்ன கைடன்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்க முடியும். ஸோ அவங்களோட டீடைல்ஸ், நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் பிரதர் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.